ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு நாங்க எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டருக்கு கிளம்பியிருக்கோம். மூவி பார்க்கறதுக்கு கிளம்பியிருக்கோம். என்ன படம்னாக்கா தக் லைஃப். ஓகே, தக் லைஃப் மூவி தான் பார்க்க கிளம்பியிருக்கோம். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட தக் லைஃப் மூவி ரிலீஸ் ஆயிட்டு 1 மந்த் ஆவறதுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு எடிட்டிங் பண்றதுக்கு டைம் கிடைச்சது. ஏன்னா வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்பா அம்மாவும் எங்களோட சேர்த்து நான் கூப்பிட்டு வந்திருந்தேன். 1 மந்த் இங்கே தான் அப்பா அம்மா ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நானு. வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு எனக்கு டைமே இருந்தில்ல. இது வந்து அப்பா அம்மா எங்க வீட்ல இருக்கும்போது, ஸ்டே பண்ணும்போது நாங்க படத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் என் பர்த்டே, என் பொண்ணு பர்த்டே இந்த மாரி செலிப்ரேஷன்ல நான் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். வீடியோ எனக்கு எடிட் பண்றதுக்கு சுத்தமா டைம் இருந்தில்ல. இப்பதான் எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவ போஸ்ட் பண்றதுக்கு, எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சுச்சு. ஸோ வந்துட்டு அந்த விளாக் தான் நாங்க பார்க்க போறோம். தக் லைஃப் மூவி என்னோட ஃபேவரைட் கமலுக்காக தான் நான் வந்துட்டு தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எந்த படமும் அந்த அளவுக்கு போய் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டேன். பட் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்துட்டு கமல், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி. ஸோ வந்துட்டு அவங்களோட படம் வந்தாக்கா நான் தியேட்டருக்கு தான் போய் பார்ப்பேன். இந்த வாட்டியும் வந்துட்டு நாயகன் பேஸ்டு மூவின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்ததுனால அது இல்லாம வந்துட்டு கமல் அண்ட் சிம்பு காம்போ இவங்களுக்காகவே நான் வந்துட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் வந்துட்டு நெறைய பேருக்கு டக் லைஃபோட ரிவ்யூ தெரிஞ்சிருக்கும். சில பேர் நல்ல கமெண்ட் குடுத்துருக்காங்க. சில பேர் பேட் கமெண்ட்டும் குடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் என்னோட ஃபேவரைட் ஹீரோ ஆக்சுவலி மணிரத்னமோட மூவி வந்துட்டு எப்பவுமே எல்லா படமுமே நல்லா இருக்கும். இந்த படம் ஏதோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாவே எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் பேட் ரிவ்யூ வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு எப்பவுமே கமல் தான் ஆல்வேஸ் ஃபேவரட், கமல்ஹாசன் சார். ஸோ வந்துட்டு அவங்களுக்காகவே நான் வந்துட்டு தியேட்டருக்கு போய் பார்த்தோம். நான் சும்மா வந்து என் பொண்ண வெறுப்பேத்திட்டு இருந்தேன். இல்ல நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் போறோம். நீங்க எல்லாம் யாரும் வேணாம்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தின்னு இருந்தேன். இல்ல நானும் வந்தாவேன். ஃபர்ஸ்ட் ஷோ வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு அடோ பண்ணின்னு அவ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்தா. நான் வந்துட்டு வீட்லேருந்து நானும் அப்பா அம்மாவும் கிளம்பி போனோம். ஓகே, படம் வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு ஓகே. மணிரத்னம் சார் வந்துட்டு இந்த வாட்டி ஏதோ ஸ்லோவா எடுத்துன்னு போயிருக்காங்க. பட் ஓகே, கமல்ஹாசனோட பிரசன்ஸ், அதுக்கப்புறம் சிம்பு அவங்களோட பிரசன்ஸ்க்காக வந்துட்டு இந்த மூவி வந்துட்டு பார்க்கலாம். இது எதுக்கு இந்த மூவி வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு பேட் கமெண்ட் குடுக்குறாங்கனாக்கா, இந்த டக் லைஃப் படத்த பத்தி சொல்லணும்னாக்கா, எதுக்கு வந்துட்டு சில பேரு பேட் கமெண்ட், பேட் ரிவ்யூ சொல்லியிருக்காங்கனாக்கா, எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு, ஓ கமல் சார், ஓ சிம்பு சார் அவங்களோட ஆக்டிங் செம்மையா இருக்கும். அதுவும் இவங்க 2 பேரும் காம்போ செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட போய் தியேட்டருக்கு பார்க்கும்போது, அங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு இருந்தில்ல. ஸோ வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃப்ளாப் ஆனது. பட் வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் வைஸ் வந்துட்டு ஒரு குறையும் இருந்தில்ல. கமலோட ஆக்டிங் அவங்களோட பெஸ்ட் குடுத்துருக்காங்க. சிம்புவோட ஆக்டிங் கூட அவங்களோட பெஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிங் பத்தி எந்த குறையும் இல்ல. பட் வந்துட்டு அந்த ஸ்டோரி தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி எந்த அ மத்தபடி எந்த ஆக்டிங் வைஸ் வந்துட்டு எந்த இது இல்ல. சொல்றதுக்கு எனக்கு கமல் பிடிக்கும். இந்த மாரி எத்தன படம் வந்தாலும் கமல்ன்றதுக்காகவே நான் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். அதுதான் இந்த வாட்டி நான் வந்து அப்பா அம்மாவோட போய் பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பட் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கொஞ்சம் என்ன வந்துட்டு வெறுப்பேத்தின்னு இருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போர் அடிச்சது படம்னு சொல்லிட்டு. பட் அதர்வைஸ் பாருங்களேன் என்ட்ரி, ஐயோ! அத பார்க்கவே அந்த நாயகன் கெட்டப் பார்க்கும் அந்த அந்த கெட்டப்காகவே வந்துட்டு நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்துன்னே இருப்பேன். பட் வந்துட்டு இந்த இந்த படத்துல இந்த நாயகன் கெட்டப் ஓகே தான். பட் நடுவுல வந்துட்டு இன்னொரு கெட்டப் வருதுல்ல, அதுதான் எனக்கு அந்த கெட்டப் தான் புடிக்கல கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் அந்த கமலோட ஸ்டைலுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே. எனிவேஸ்
தக் லைஃப் மூவி ஓரளவுக்கு ஓகே தான். நானே கமல் ஃபேன் இருந்தும் இந்த மாதிரி சொல்றேன்னாக்கா, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஐயோ கமல்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு மூவி. இதுதான் அடி வாங்குச்சு படம், தக் லைஃப் படம். இதுதான் என்ட்ரி சிம்போட என்ட்ரி எல்லாம் மாசா இருந்தது, பார்க்கவே செம்மையா இருந்தது. பட் வந்துட்டு ஏன் தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஸ்லோவா எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு அந்த முத்துமலை சாங்கு அது வந்துட்டு இந்த சினிமால மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் அந்த பாட்டு பிடிக்காதவங்க யாரும் இல்லை. அந்த பாட்டு அதான் அட்லீஸ்ட் கதையே ஸ்லோவாக போச்சு. பாட்டாவது கேட்கலான்னு நினைச்சா பாட்டும் தேட்டரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணல. இதுதான் வந்துட்டு வருத்தத்தோட இருந்தோம். நடுவில் வந்துட்டு இன்டர்வல் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு கிளம்புனாங்க. பட் வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐயோ வரும் இன்னும் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு தக் லைஃப் படம். பட் ஓகே, எனிவேஸ் கமலுக்காக நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து பார்க்கறதுக்கு ரெடி. ஓகே, படம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு நாங்கள் ஈவினிங் ஷோ போனதுனால நான் அங்கே ஈவினிங் வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ வந்துட்டு கோபி இல்லை காளான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. பட் வந்துட்டு நான் லேட் டின்னர் சாப்பிட மாட்டேன். வித்தின் 7 o'clock சாப்பிட்றதுனால நான் போயிட்டு காளான் சாப்பிட்டேன். பானிபூரி காளான் சாப்பிட்டோம். அப்புறமா வந்துட்டு அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்கோ. அது வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்பா அம்மாவை. 1 month இங்கே இருந்தாங்க, ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஏதோ நல்லா இருந்தது பசங்களோட. இப்போ வந்துட்டு போர் அடிக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைச்சிது வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக. எடிட் பண்ணி இந்த விலாகை வந்துட்டு போட்டிருக்கேன். பட் இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னோட பொண்ணு பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே செலிப்ரேஷன், இந்த மாதிரி 2-3 வீடியோ பெண்டிங் இருக்குது. அப்படியே ஒரு ஆர்டராக போடுறேன். ஓகேவா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால வந்துட்டு இந்த தக் லைஃப் மூவியோட பிளாக் வந்துட்டு நான் வந்துட்டு லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? அவ்வளோதான், இந்த விலாக் வந்துட்டு முடிய போகுது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் விலாக் பாருங்கள், ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.